மாடி தோட்டத்துல அழகான கிருணிப்பழம் ஒன்று ரவுண்டா இருக்கு. அதை பறிச்சு அரிசி டப்பால வச்சா சூப்பரா பழுக்க வச்சு சாப்பிடலான்னு ஆசை தான். பொதுவாகவே மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 5 மாசத்துல கிருணி பழத்துல எந்த பிரச்சனையுமே வரல. சூப்பரா பெருசு பெருசா அறுவடை பண்ணி பல ஷார்ட்ஸ் போட்ட நீங்க பாத்தீங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாசத்துல டெம்பரேச்சர் வந்து நைட்ல 26, மத்தியானத்துல 30, 31. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கிருணி பழம் சின்னதுலேயே கீழே விழுந்துருது. பெருசே ஆக மாட்டேங்குது. அதே அப்படியே அப்படியே சின்னதுல இருந்து பெருசானாலும் அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை. அப்படி ஒரு கிருணி பழத்தை தான் நீங்க பாத்தீங்க. அதுக்குள்ள இருந்து நொர 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 நொறையா 2 நாளா வந்துட்டு இருக்கு. அதை வெட்டி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. வாங்க பார்க்கலாம். இந்த கிருணி பழத்தை கட் பண்ணுவோம். ஒரு சூப்பரான கத்தி கொண்டு வந்திருக்கோம். இதை கட் பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே என்னென்னலாம் சம்பவம் நடந்திருக்குமோன்னு எனக்கு ஒரே பயமாக இருக்கிறது. முதல்ல குத்துவோம். பார்த்தீங்களா எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க. கிருணி பழம்லாம் விதை அழுவி போயிட்டு நொதிச்சிருக்குது இல்லை? கிருணி பழம் பழுத்திருக்கு. ஆனால் இதுலேருந்து ஏன் நுர அடிச்சுது? யாரையும் காணமே. கம்போஸ்ட்ல போட்டுற வேண்டியதான். சீசன் தப்பி எதுவுமே வளர்க்கக்கூடாது. அதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது பழுக்கத்துக்கு முன்னாடியே புழு மாதிரி வச்சு அது அழுவி போச்சு. இன்னும் என் தோட்டத்தில் 10 செடிகள் கிட்ட இருக்கு. யூஸ் இல்லைன்னா பிடுங்கி போட்டுட்டு வேற செடிகள் தான் வளர்க்கணும். ஹாப்பி கார்டனிங்.